புத்தக கண்காட்சியில் உரையாற்றுவது என்பது ஒரு சிறந்த ஒரு சான்றோர் மக்களிடம், ஒரு வாசிப்பை நேசிக்கக்கூடிய மக்களிடம் நல்ல சில கருத்துக்களை உரையாடுவது, பேசுவது என்பது ஒரு சாலச்சிறந்த விஷயம். எங்கெங்கேயோ கல்லூரியில், பள்ளிகளில், பொது இடங்களில், பல வெகுஜன மக்களில் நிறைய பேரிடம் பேசுகிறோம். ஆனால் இந்த வளாகத்தில் பேசுவது என்பது எப்பொழுதுமே ஒரு மிக ஆகச்சிறந்த பொருத்தமான ஒரு கருத்துக்களை பகிர்வதற்கும், கருத்துக்களை விவாதிப்பதற்கும், அது ஒரு பேசுபொருளாக சமூகத்தில் மாறுவதற்கும் இந்த தளம் போல ஒரு சிறந்த தளம் இருக்க முடியாது. என்ன தலைப்பில் பேசலாம் இந்த புத்தக கண்காட்சியில் இந்த தடவை என்ன பேசப் போகிறோம் என்று கேட்டபோது மனசில் முதல்ல பட்டது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நலச்சவால்கள். மறுபடி நிறைய நேரம் பல நோய்களை பற்றி பேசியிருக்கிறோம், பல உணவு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம், விவசாயத்தில் இயற்கை வேளாண்மை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் திரும்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற போது நமக்கு முன்னால் தற்போது இருக்கக்கூடிய நலச்சவால்கள், புதிதாக வரக்கூடிய நலச்சவால்கள், அதிலும் குறிப்பாக சூழலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால், சூழலில் நடத்தப்படக்கூடிய வன்முறைகளால், சூழலில் மாறிவரும் விஷயங்களினால் நடக்கக்கூடிய, குறிப்பாக உடல்நலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்ய போகிறோம், இதுக்கு எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ளப் போகிறோம், எப்படி சிறு வயதிலிருந்தே இதை ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்வுக்கு தயார்படுத்துவது போல, இல்லை என்றால் நம் வாழ்வியல் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்வதற்காக இருக்கிற மெனக்கடல்கள் போல உடல் நலத்தை தயார் செய்து கொள்வது என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக படுது. என்ன பார்க்கணுன்னா, இந்த மழை ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு 4-5 நாட்கள் பெய்த மழையில் இந்த புத்தக கண்காட்சியில் நடந்த வலி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நண்பர் ஒரு நனைந்து போன புத்தகங்களை போட்டு அதை எழுதியிருந்தார். அதை எழுதும்போது, படிக்கும்போது உண்மையிலேயே கண் முட்டி விட்டது. அவர் எழுதிய வரியில் கரையோரம் ஒதுங்கிய மீன்கள் போல் வாய் விளந்து புத்தகங்கள் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வரி எழுதியிருந்தார். ரொம்ப வேதனையாக இருந்தது. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சார் அவருடைய புத்தகங்கள் நனைந்த போது, அந்த மழையில் வெள்ளம் புகுந்த அந்த புத்தகம் நனைந்திருந்த போது எத்தனை பேர் மனம் நனைந்து கண்கள் நனைந்திருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும். இந்த மழை அப்படியான விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குதா? என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியாக அந்த சூழலை உற்று பார்த்து கொண்டிருப்பவர்கள், சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை விவாதித்து கொண்டே இருப்பவங்கெல்லாம் திரும்ப சொல்கிற விஷயம், இனிமேல் மான்சூன் இல்லை, இனிமேல் இது மாதிரி ஒரு மழைக்காலம் என்று ஒன்று இருக்காது, புயல் காலம் என்று தான் ஒன்று இருக்கும். அப்போ அந்த புயல் காலத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தகவமைத்து கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து எழுதுகிறத பார்க்குறோம். சென்னையில் பெய்த அந்த ஓரிரு நாள் மழையில் எவ்வளவு அவதிப்பட்டோம். திருநெல்வேலியில் பெய்த ஒரே நாள் இரவில் பெய்த மழையில் 10 நாட்களாக தூத்துக்குடியில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அன்றைக்கு கொடுக்கக்கூடிய அவதிகளை தவிர நாள்பட்டு இதெல்லாம் என்னென்ன சிக்கல்களை செய்யும் என்று யோசித்து பார்த்தா உடனடியாக மனதில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறது, இரத்த கொதிப்பு கூடுறது, இதய நோய்கள் கூடுறது, திடீர் மரணங்கள் இளமையில் ஏற்படுறது, இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும், அறிவியலின் புரிதல் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுப்பது என்பது சுகாதாரமற்ற தண்ணீர் தான். அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்திற்கு 2019 டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 14 லட்சம் மக்கள், 1.4 மில்லியன் டெத்து வெறும் ஒழுங்காக கையை கழுவாததுனால ஏற்பட்டதுங்கிறார். நம்ம மற்ற சர்க்கரை எவ்வளோ கூடுது, ரத்த கொதிப்பு எவ்வளோ கூடுது, என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பேசுகிறோம். கை கழுவாததுனால 69% உலகளவில் நடக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு. இப்போ சென்னையில் ஒரு 1000 பேருக்கு வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டயரியா இருந்ததுன்னா, அந்த 1000 டயரியாவில் 690 டயரியா கையை ஒழுங்காக கழுவாதனால தான். ஒரு சாதாரண ஒரு விஷயமாகப்படுது கை கழுவுதல். ஆனால் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு கையை ஒழுங்காக கழுவ தெரியும்? எல்லா பெரிய உணவகங்களில், மருத்துவமனைகள் எல்லாம்
ஹேண்ட் வாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கைகளை எப்படி உள்ளுக்குள்ளே கோர்த்து, முதல்ல இப்படி உள்ளுக்குள்ளே உள்ளங்கையை தேய்ச்சி, அப்புறம் புறங்கையை தேய்ச்சி, அப்புறம் கைகளை வந்து கோர்த்து தேய்ச்சி, கடைசியாக தண்ணீரில் கழுவணும். ஒரு அதிகபட்சம் ஒரு 20லிருந்து 30 வினாடிகள் ஆகலாம். ஆனால் அந்த 20-30 வினாடிகள் நம்மால் மெனக்கடாததுனால ஒரு 1.4 மில்லியன் மரணம் நடக்குதுன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? இது கை கழுவுறதில்ல. வாஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வாஷ்னால் மறக்காது நம்மளுடைய வாஷ் அப்படிங்கிறதுல. வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், இந்த 3 விஷயம், வாட்டர் அடல்ட்ரேஷன், சானிடேஷனில் உள்ள இஷ்யூஸ், ஹைஜீனில் இருக்கக்கூடிய அந்த 3 இஷ்யூனால் எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு தொடர்ச்சி. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மை போல் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெரும் மழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை வந்ததுன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும்னு. எல்லோரும் வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர், வெந்நீர் குடிக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் நம்ம அந்த குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில் ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ, இல்லைன்னா வந்து நம்ம மேலுக்கு குளிக்கும் போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா நம்மால் யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால வருது. ஒரு சுகாதாரமான, மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை. ஆனால் நம்ம வந்து தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும், இல்லைன்னா வந்து இது வாங்கிக்கணும், நம்ம மனநிலையில் நினச்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம், ரொம்ப அடிப்படையான விஷயம் தண்ணீர். இதை படித்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு விஷயம் வருது. இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி பெரிய த்ரெட்டாக மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க. ஏஎம்ஆர்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். கண்ணாபின்னான ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர், எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு. ஆனால் அதனோடருந்து சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி சின்ன டயரியா, காய்ச்சல், ஒருவேளை வைரஸ்னால் வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு, ஒரு குறிப்பிட்ட இந்த காரணியினால தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கு, இந்த பாக்டீரியானால தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சரியாக ஒரு அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். தேவையே இல்லாமல் ஒரு கிராம் நெகட்டிவ் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அது எக்கச்சக்கமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு 60லிருந்து 67 ஞாபகம் இல்லை, 77% பயன்படுத்தக்கூடிய இந்த எதிர் நுண்ணுயிரிகள் வந்து அவசியமே இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சாதாரண தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மாசுக்களை, அந்த பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதில்ல, இது நம்ம பண்ணக்கூடிய தவறு. இன்னொரு பக்கம் இந்த சந்தை, மருந்துகளின் சந்தை வந்து புதிதாக அவசியமில்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் அழிக்கக்கூடிய ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்ததனுடைய விளைவு அந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உடம்புக்குள்ளே உருவாருது. அது சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெருஞ்சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. நலச்சவால் அப்படின்னோடனே நம்ம மனசில் எல்லாருக்கும் தோன்றது வந்து சர்க்கரை பற்றி பேசுவாரோ, இல்லை புற்றுநோய் கூடிருமோ, இரத்த கொதிப்பு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் கூடிக்கொண்டு இருக்கிறது, அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள தான் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர். தினம் நமக்கு நாம் பருகக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய, நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளிவிவரங்கள் தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியும், பக்கத்து மாநிலம். அவங்கள்ட்ட இன்றைக்கு வரைக்கும் ஹெப்பாட்டிஸ் ஏ வந்து கூடிக்கொண்டே இருக்குது. அந்த மஞ்சக்காமாவில் வரக்கூடிய அது வாட்டர் பார்ன் டிசீஸ் தான், தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான். இன்றைக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது வந்து, இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீராக
கருங்காலி போட்டு காய்ச்சி தண்ணீராக குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள். அவர்களுக்கிடையே புழங்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர் மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னால வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, நமக்கு முதல் நலச்சவாலாக நாம் இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாஷ், கைகள் கழுவுறதுலேருந்து நம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து புழங்குவதற்குரிய தண்ணீர், அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம். அதை தாண்டி அடுத்த கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்தால் கோவிட் ஒரு பெரிய கற்பிதத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் நம்ம கேட்ட விஷயங்கள் அதில் கிடைச்ச பல புரிதல்களை 2 வருஷத்தில் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அச்சுறுத்தலில் இருந்தோம். எங்கே போனாலும் பொது இடங்களில் முகமுறை அணிந்துக்கிட்டு எங்கே போனாலும் நம்ம ரொம்ப அக்கறையாக கைகளை சுத்தமாக வச்சுட்டு எப்படி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அது 2 ஆண்டு தாண்டினோடனே நம்ம அதை பற்றின பெரிய பயம் இல்லை. என்ன நடந்தது, நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று நம்ம போட்டுக்கிட்ட வேக்சினாலேயோ இல்லை என்றால் அந்த மந்தை நோய் காப்புன்னு சொல்லக்கூடிய ஹேர்டு இம்யூனிட்டி, நிறைய பேர் தொற்று பெற்று நம் உடல் அந்த எதிர்ப்பு நிலையை அடைந்து விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் கோவிடுடைய பிற மாற்றுருக்கள் பெரிய அளவில் நம்ம பாதிக்காத அளவில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் திடீர்னு ஒரு செய்தி வருது, JN1 அப்படின்னு ஒரு கோவிடுடைய புது வகையரா படு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனம் இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் இதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இது ஒன்றும் பெரிய அளவில் நுரையீரலை எதுவும் பாதிப்பை உண்டாக்கலை, ஆனால் அதிகம் பரவி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத பெரிய சிக்கல்களை நுரையில் ஏற்படுத்தாத மாற்றுருக்கள் தான் எப்போவும் வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் போக போக புதிய இந்த மாதிரி ஜூனோசிஸ் வைரஸஸ், இப்படி நம்ம இவ்வளோ தூரம் மழை கொட்டுன்னு நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அதை சூழலியாளர்கள் சொன்னாங்க, புவி வெப்படையுது, இனிமேல் பெரிய அளவில் கொட்டும் அப்படின்னப்ப என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சோம். ஆனால் இப்போ கொட்டி தீர்க்கிறது. இதே தான் இன்றைக்கும் சூழலியாளர்கள் திரும்ப சொல்கிறது. இந்த ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் மறுபடி சொல்கிறது, இனிமேல் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்க்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் அந்த கம்யூனிகபிள் டிசீசஸில் புதிய வைரஸ்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்படி அந்த புதிய வைரஸ்கள் உருவாகக்கூடாதுன்னு நினச்சா முதல்ல சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக்கொண்டு சூழலில் வன்முறைகள் நிகழ்த்தாமல் அப்படியான ஒரு வாழ்வியலில் போகும்போது மட்டும்தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் பார்த்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஏதாவது ஒரு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புதிய தொற்றுக்கள் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால சிறு வயது முதலே நம்முடைய அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாற்றல், இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க, அதை சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ ஒன்று சுகாதாரமாக இருக்கணும், 2வது இந்த மாதிரி புதிய தொற்றுக்கள் வந்தால் முதல்ல அது நம்ம பாதிக்க போகிற விஷயம் நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரல் செம்மையாக இருக்கணும். அதுக்குள்ளே இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாக்களோ உள்ளே போய் அதில் உள்ள ஒரு நிமோனியாவை உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே வேறு கோமார்பிடிட்டி, இந்த அடிக்கடி இந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையை கோவிட் காலத்தில் தான் வெகுஜன மக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்குது, ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருக்குது, ஏற்கனவே புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோங்கிறவங்க அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும். அப்போ முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது நுரையீரல் தான். அப்போ அந்த நுரையீரலை சிறு வயதிலிருந்தே செம்மையாக வைத்து கொள்வதும், நம்முடைய அடிப்படை எதிர்ப்பாற்றலை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்து கொள்வதும் எல்லாருடைய மிக அடிப்படையான ஒரு தேவை. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார் நுரையீரலை தெம்ப வச்சுக்கிறது? நம்ம அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம். அப்படியே 6 பேக் வைக்கணும்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல 6 பேக் வச்சுக்கணும். ரொம்ப சில பேர்லாம் 6 ஸ்பூன் தண்ணி குடித்து அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும். அப்படியெல்லாம் அந்த புரிதல் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர்ட்ட இருக்குது.
நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் குட்டி பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் தெருவுலேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து போய் இந்த பார் தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்படி பார் எடுத்து உடம்பு செஸ்டெல்லாம் இப்படி இழுத்து இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் 14 15 வயசு 13 வயசு பசங்கள்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோண்ணே, எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு. என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக போறியா, பெரிய ரவுடியாக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக்கொள்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் தான் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம். ஏன்னா நம்பியார் வந்து கைதட்டு கபாலி அப்படின்னோடனே அவர் ஒரு பஸ்கியை டண்டால கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார். அதனால் அன்றைக்கு வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக தன் உடலை பேணுதல், தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா, என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, FVC அப்படின்னு பேர், அது சரியாக இருக்கா, என்னுடைய மூச்சை நல்லா உள் இழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியாக இருக்கா, என் நுரையீரலில் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக்கொள்ளணும். அதற்கு என்ன பயிற்சி செய்யணும், அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதோ ரொம்ப முக்கியமான இது. கபகாலம், மழைக்காலம். இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளாக இன்ஃப்ளூயன்ஸா வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எளிய விஷயம், ஒரு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனால் அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகில் நடத்தியிருந்த ஆய்வுகளை நினச்சி பார்த்தா மலைப்பாக இருக்கும். இந்த மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைக்ரம் அப்படிம்பாங்க. அந்த பைப்பர் நைக்ரமில் பைப்பரின் அப்படின்னு ஆல்கலைடு இருக்குது. இந்த 2 தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரலில் சளி சேர்றதை தடுக்கக்கூடியது. நுரையீரலில் மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாகிறது, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறதுக்கு வெறும் மிளகு செய்யும். அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு 4-8 மிளகை சேர்த்துக்கொள்ளலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும். இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு. 2வது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி. மிளகு தெரியும் நிறைய பேருக்கு, திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம், இது பைப்பர் நைகிரம், அது பைப்பர் லாங்கம். அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க. மியூக்கஸ் ஒட்டி இருக்குது, அதை அறுத்து வெளியே தள்ளணும். மியூக்கஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி. அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை, நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துக்கிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதற்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில் வந்து வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமோனிட்டிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா, அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிம்பாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு செஞ்சாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர், ஒரு மிளகுத்தூளை சாப்பாட்டில் போட்டுக்கிறது, திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுவது, கற்பூரவல்லி, துளசி, இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய
வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது, அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு. ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது. ஆனால் அந்த ஆடு வந்து ஆடு தான் மேயாது, ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் பிராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும். பாடாத நாவும் பாடும்னோடனே நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது, பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் குடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும், ரொம்ப அதை ஏளனமாக. அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வோக்கல் கார்டு, நம்மளுடைய குரல் வளையில் குரலுக்காக அதிரக்கூடிய, காற்றில் அதிரக்கூடிய வோக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால், அதில் ஒரு பாலிப் இருந்தால், இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும், ஃபேரஞ்சைட்டிஸ் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்குது. வெறும் ஆடாதொடையில் 2 இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டீ அப்படின்னா வெள்ளைக்காரன் சீனாவிலேருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தால் அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்ருக்கோம். அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு? அதே தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா? அவசியம் இல்லை. நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா, திருமூலர் சொல்லியிருக்காரா? எந்த சித்தரும் சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ்காரன் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோடனே ஒட்டுமொத்தமாக நம்ம தேயிலைக்குள்ளே போயிட்டோம். தேயிலை மிகச்சிறப்பானது, சந்தேகம் கிடையாது. தேயிலையில் மருத்துவம் கிடையாது. அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இந்த மழை காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம். ஆடாதொடை கஷாயம், ஆடாதோட 2 மிளகு, நாங்கள் கொஞ்சம் அதிமதுரம் சேர்த்துக்கொள்ள சொல்லுவோம். சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்கள். ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதோட. மழைக்காலங்களில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் 3-4 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடும், நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ், த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுப்போம். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடை இலைச்சாருக்கு உண்டு. அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதொடை இலை பயன்படும். ரொம்ப சாதாரண, ஆடு தொடாத, கசப்பான, யாரும் கவனிக்காத, கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது. அந்த ஆடாதொடை இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து, இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல்ல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல்ல தீர்வுகளும் சொன்னேன். நல்ல தீர்வுகள்னால் நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு, நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள, நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம். கம்யூனிகபிள் இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் இப்போ வந்து 2023 ஜூனில் ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்தது. உலகளாவிய அளவில் அந்த 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 ஆர்டிக்கல் வந்து பேசப்பட்டுச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மருத்துவர் எழுதிய கட்டுரை தான் அது. உலகமே அந்த கட்டுரையை உற்று பார்த்தது. என்னென்னா, இந்தியாவில் எப்படி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு. சர்க்கரை எப்படி கூடிகிட்ருக்கு, இரத்த கொதிப்பு எப்படி கூடிகிட்ருக்கு, மாரடைப்பு எப்படி கூடுது, புற்றுநோய்கள் எப்படி கூடுதுங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா. எவ்வளோ பெரிய டேட்டா தெரியுமா?
2009 2016 வரைக்கும் 7 வருஷம் தொடர்ச்சியாக 1,13,000 பேரை கவனித்து எழுதின ஆர்டிகள். அப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாது. நம்ம நினைப்போம் எல்லாம் யாரோ சொல்லுவாங்க சார், ஏதோ பண்ணுவாங்க. நம்ம பல நேரங்களில் இது மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ உலகில் யாரோ 2 மருத்துவர்கள் பேசக்கூடிய அளவில் மட்டுமே போயிடுது. நம்மை போன்ற வெகுஜன மக்களுக்கு அது சேருவதே இல்லை. நம்ம போல் வெகுஜன மக்களுக்கு ஒன்று வேக்சின் வரும், இல்லை மருந்து வரும், இல்லைன்னா இன்சூரன்ஸ் வரும். இந்த மாதிரி செய்தியெல்லாம் வராது. ஆனால் அந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் கொடுத்துருக்க செய்தியை நான் பார்த்தப்புறம் நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நேற்று ரொம்ப பெருமிதமாக பார்த்த செய்தி. இது வந்தது ஜூன் மாதம் 2023 வந்த செய்தி. ஜூன் 2023 உள்ள செய்தி என்னென்னா, மிக அதிக அளவில் சர்க்கரை நோயாளி, இரத்த கொதிப்பு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிகப்பு கலரில் இந்திய வரைபடத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க. அவன் எழுதியிருக்கான், எங்கெல்லாம் இந்திய வரைபடத்தில் சிகப்பு கலரில் இருக்கோ அது சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுதுன்னு அர்த்தம், இரத்த கொழுப்பு கூடுது, மாரடைப்பு வரக்கூடியவர்கள் அர்த்தம்னு போட்டிருக்கான். இளஞ்சிவப்பாக இருக்கிறதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்காங்க, எச்சரிக்கையாக இருக்கணும்னு போட்டிருக்கான். பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையில் ஒரு 15 பக்கம் இந்தியா மேப்பாக இருக்குது. என்ன செய்தின்னா, அந்த 15 பக்கத்தில் இந்தியா மேப்பில் தமிழ்நாடை எங்கே பார்த்தாலும் ரத்த சிவப்பாக இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம தான் நம்பர் 1. சர்க்கரை வியாதி அதுதான், ரத்த கொதிப்பு அதுதான், மாரடைப்பு அதுதான், அதிக எடை கூடுதல் அதிகம், தொப்பை மட்டும், அதாவது மொத்தமாக கூடுற எடை, வயிற்றில் மட்டும் பெரிய பானை தொப்பை இருக்கிறது, எல்லாத்துலேயும் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். நேற்று நான் அந்த கைடன்ஸ் இதுக்கு போயிருந்தேன், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போயிருந்தேன். ரொம்ப மிகச்சிறப்பாக ஆக வெற்றி கிடைத்த ஒரு கூட்டம். அது பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது. தமிழகம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமிதத்தோடு வெளியே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பரில் நிறையா இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வருது, $1 trillion எக்கனாமிக் எப்படி போகிறோம், அதெல்லாம் போட்டிருந்தார். அதில் ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் என்ன போட்டிருந்தேன்னா, பெர் கேபிட்டா, தனி மனித சம்பாத்தியம் அதிகம் இருக்கிற மாநிலங்கள் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா தமிழ்நாடு முதல்ல இருக்குது. அவ்வளோ பெருமிதமாக இருக்கு. நம்மால் எவ்வளோ தனி மனித வருமானம் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப வளர்ந்துட்டு வரோம்னு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இரவே நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு வரோம், தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கிற இடம், வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தா தமிழ்நாடு இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, பஞ்சாப் இருக்குது, கேரளா இருக்குது. அதே நான் போய் வேகமாக அன்னைக்கு பார்த்த படத்தை எடுத்து பார்க்குறேன், மேப்பை எடுத்து பார்த்தா இதே 4 மாநிலம் தான் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு. அப்போ ஒரு பக்கம் நாம் வளர்கிறோம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி வருது, ஒரு பக்கம் நமக்கு செலவு செய்யக்கூடிய திறன் கூடியிருக்கு. ஆனால் உண்மையில் எதுக்காக செலவு செய்கிறோன்னு பார்த்தா, பல பேர் மாதம் 3000 ரூபாய்க்கு டயபெட்டிக் மருந்து வாங்குகிறாங்க, மாதம் 5000 ரூபாய்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்டியாக் இதுக்கும் மாத்திரை வாங்குகிறாங்க. இதுதானா வளர்ச்சி? இப்படி நம்ம பொருளாதார ரீதியாக வரும்போது மிகப்பெரிய அளவில் நோய்களின் கூட்டத்துக்குள்ளேயும் சிக்கிறோம் அப்படின்னு. அக்டோபர் மாதம், போன அக்டோபரில் இன்னொரு ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வு கட்டுரையாக பேசுகிறேனே, இப்போ கூட நான் புத்தக காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் பேட்சில் பூரா ஏதோ நீங்கள் தரவுகளாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வழிமறித்து பேசிகிட்டு இருந்தார். நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதற்காக ஆய்வு கட்டுரைகள்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அவை நிரூபிக்கப்பட்ட தரவுகள். அதில் பொய் சொல்லிட முடியாது. அந்த தரவுகள் ஒரு பப்ளிகேஷன் லான்செட்டில் வருது, ஐசிஎம்ஆரில் வருதுன்னா பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் அதனுடைய கன்க்ளூஷனை மறுத்து எழுதுவாங்க, இதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரின்னு அடுத்து ஒரு கட்டுரை வரலாம். ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. எல்லோரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம், நேற்று வரைக்கும் நல்லா தான் சார், இன்றைக்கி செத்து போயிட்டான். 36 வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார். என்ன அச்சம் நமக்குள்ளே, நமக்கும் ஏதாவது நடந்துருமோ, இப்படிலாம் போட்டிருக்கானா, நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல்லையே HbA1c 8 இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதில் என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த வேக்சின் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அதுதான் எல்லாத்தையும் திடீர்னு சாவடிக்குதோ, திராம்பஸ் அதுதான், மைக்ரோ திராம்பஸ்ன்னு வேறு சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஒருவேளை இருக்குமோ, இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை ஆய்வு செய்த அந்த கட்டுரையாளர்
போன அக்டோபர் 2022 மார்ச் 2023 போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்ணுறாரு. எவ்வளோ மரணம் நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது முந்தின நாள் அவர் மிகச்சிறப்பாக இருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக அலுவலகம் வந்து போயிருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக பேசி இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 29,170 பேர். ஒருத்தர் 2 பேர், இந்தியா முழுக்க 29,170 அண்ட் ஆட், எவ்வளோ கரெக்டாக அந்த எண்ணிக்கை. அவர்களில் இந்த மரணம் அடைந்ததுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவாக கேஸ் கண்ட்ரோல், ஏன் இறந்து போனார், அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு, அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சாப்பிட்டார், என்ன மாத்திரை எடுத்தார், அவர் வேக்சின் போட்டாரா, அவருக்கு கோவிட் வந்துச்சா, அவர் கோவிடில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாரா, இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைக்கலை. ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதில் ஒருத்தரை இழந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ வலி வேதனையோடு இருக்கும். அதனால் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய பேர் இல்லை. ஆனால் 750 பேர் கரெக்டாக துல்லியமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த அதே ஊரில் இருக்கிற அதே மாதிரி வேலை செய்கிற அப்படியான வாழ்வியல் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணியிருக்கு. அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களால இந்த கோவிட் த்ராம்பஸ்னால தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இதே மாதிரி த்ராம்பஸ் போட்டவங்களாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க, அதனால் இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல, இது இருக்க வாய்ப்பில்லைன்னு போட்டான். ஆனால் ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 750 பேரில் 17% பேர் சரியாக தன் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கலை. நான் தான் நல்லா இருக்கேன், ஐம் ஓகே, ஐம் ஆல் ரைட். இவன் தான் டாக்டர் ஒவ்வொரு தரையும் பார்த்துட்டு உனக்கு 8 இருக்குது 9 இருக்குது நீ சரியா இல்லைன்னு திட்டுறாரு. பட் எனக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோம் 17% இருக்காங்க. ரெண்டாவது ஒரு குரூப், அந்த குரூப் என்ன தெரியுமா? பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுகிறான். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு நம்ம தெரியணும். பிஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டான்னு பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மது அருந்துதலே தவறு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் வெளிநாட்டில், இத்தனை அளவுக்கு 3 பெக்கோ 4 பெக்குக்கு மேலே சாப்பிட்டா பிஞ்ச் ட்ரிங்கிங். இதில் இறந்து போன நபர்கள் 17% பேர் தினசரி அல்லது வாரத்தில் 3 நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு மது அருந்துறவங்க. இது 2வது செய்தி. 3வது செய்தி என்னென்னா, நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்யாமல் உடல் கட்டை சரியாகணும், 6 பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட 8-9% பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க. இன்னொரு 10% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் 35-40 வயதில் இறந்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு 40 வயசு ஆகுது, நம்ம சித்தப்பா 42 வயதில் இறந்து போயிருக்காரு, நம்ம அப்பா 40 வயதில் இறந்து போயிருக்காங்க, நம்மளுடைய பெரியம்மா, நான் இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க, ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இளவயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இன்னும் கவனமாக, நம்ம கட்டுப்பாடான சர்க்கரை இருக்கணும், கட்டுப்பான இரத்த குதிப்பு இருக்கணும். இதுதான் அந்த ரீசெண்டாக அக்டோபர் மாதத்தில் வந்த ஆராய்ச்சி கட்டுரையோட முடிவு. இப்போ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள, கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த நுரையீரலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக எடுத்துக்கொள்கிறதுக்கான விஷயத்தை சொன்னோம். இது மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த சர்க்கரை, மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் நம் உணவு ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ உணவாக இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா, நான் பல கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம் சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை படு வேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது. ஒரு வேளை உணவு, எந்த உணவாக இருந்தாலும் சரி, காலையில் குடிக்கக்கூடிய காஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை நடுவில் சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி, காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற உணவிலிருந்து போகக்கூடிய சர்க்கரை மெதுவாக உள்ளே கலக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய 95% கார்போஹைட்ரேட்டும் 30 நிமிஷத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக ஏறிடும். இப்போ நல்ல பச்சரிசி வெள்ளையர்னு இருக்கக்கூடிய சோறு, அதை நல்லா பருப்பு நெய் போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுள்ள இருக்கக்கூடிய 70% கார்போஹைட்ரேட்டும் 35 நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும். இப்போ ஒரு
24 மணி நேரம் சர்க்கரையை அளவிடக்கூடிய ஒரு கருவி வந்து எல்லாத்துலேயும் வந்துருச்சு, ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் கூட மாட்டி பார்த்துக்கலாம். மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எதை சாப்பிட்டா எதை ஏறுது, எதை சாப்பிட்டா இறங்குதுன்ட்டு நம்மளுடைய ஃபோன்லேயே எடுத்து ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம். என்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டோமா 280 காட்டுது, கீரைச்சோறு சாப்பிட்டோமா 145 காட்டுது, புளியோதரை சாப்பிட்டா 120 காட்டுதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும். அறிவியல் அந்த அளவுக்கு, இந்த டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் உலகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கரை படுவேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும். அது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். 40 வயதை கடந்த அத்தனை பேரும் லோ கிளைசமிக் உணவா, கீட்டோ உணவு, நிறைய புரதச்சத்துள்ள உணவா. இந்த கீட்டோ ஃபுட்டை பற்றி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் கீட்டோ உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா, சீசர் டிசார்டர், வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கரை நோயாளி, இரத்த கொதிப்பு நோயாளி, இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளைசிமிக் கீட்டோ உணவை எடுக்கணும். லோ கிளைசிமிக் அப்படிங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்குள்ள தேர்வு வந்து சிறுதானியங்கள் தான். சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, சார் சிறுதானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் தானே இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதுவும் கார்பு தான், ரைஸும் கார்பு தான், ரெண்டில் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குது, அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்குது. அரிசியில் இருக்கக்கூடிய, பச்சரிசியிலையோ நீங்கள் சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி அப்சார்பபிள் ஸ்டார்ச், RAS அப்படிம்பாங்க. படு வேகமாக அந்த மாவுச்சத்து ரத்தத்தில் கலந்துரும். ஆனால் சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ஒன்று ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச், இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அதுதான் முக்கியம். மாவுச்சத்து தான் இதுலேயும் 65% மாவு, இந்த சிறுதானியத்துலேயும் 65% மாவு. ஆனால் இந்த மாவு வேகமாக ரத்தத்தில் அப்சார்ப் ஆகாது. மாவு அப்படின்னு எடுத்திங்கன்னு வைங்களேன், அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதில் அமைலோஸ் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது, கூடவே அமைலோ பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இந்த அமைலோ பெக்டினும் கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது. உமிழ்நீர்லேயே சர்க்கரையை அப்சார்ப் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில் போட்டால் அதிலிருந்து நம்ம வாயில் இருக்கிற சலைவரி அமைலேஸ் வந்து இந்த அமைலோஸை உடைச்சிடும். உமிழ்நீரில் இருக்கக்கூடிய நொதியை அப்சார்ப் பண்ணி சர்க்கரையை கொண்டு போயிடும். ஆனால் கீரை இருக்கிறது சாப்பிட்ற கீரையும் கார்போஹைட்ரேட் தான், கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்குது. ஆனால் அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்குள்ளே அது வந்து நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும். சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிடும். ஸோ இந்த அறிவியலை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவும், காலை சாப்பாடாக இருந்தால் அதில் வந்து நம்ம தினம் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மசால் வடை, மசால் தோசை, இனிமேலாம் அப்படி வேண்டாம். அதெல்லாம் ஒரு காலம். எங்கே போனாலும் எனக்கு வந்து இட்லி வடை, அது வந்து என்னமோ விஜய் திரிசா மாதிரி ஜோடியாகவே அடுப்பில் கொண்டு வந்து வைக்கிறது, இட்லியும் வடையும் தான் சேர்த்து சாப்பிட்றோம். அதெல்லாம் வேண்டாம். வடை சாப்பிட்னா தனியாக வடை சாப்பிடுங்க, 2 வடை சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் இட்லியோடு சேர்த்து 2ஐயும் அரிசியோடு சேர்த்து எடுக்கும்போது அது வேகமாக அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு என்னமோ வந்து ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்லா முந்தின நாள் நீங்கள் படுக்க போகிறப்போ கொஞ்சம் போல் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுங்க. மறுநாள் காலையில் எடுத்து அது குக்கரில் வேகிற மாதிரி லேசாக வெந்து வேக வச்சாச்சுன்னா அதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் அது மேலே தூவி போடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கொள்ளுங்க, உப்பு வேண்டாம். வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு, ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் ராஜ்மா, ஒரு நாள் நிலக்கடலை, ஒரு நாள் பாசிப்பயிறு, அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும். எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி, அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் வேக வைத்த காய்கறிகளினுடைய சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல புரதம் வேணும். முட்டை சாப்பிட்றவங்க நல்ல 2 முட்டை ஆம்லெட்டாவோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கொள்ளும். இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் சாப்பிட்லாம். நல்ல பால் பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் 4 பாதாம் பருப்பு, நிலக்கடலை, இப்படி தான் நம்ம காலை உணவு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன், காலை உணவு இதெல்லாம் இருக்கிறோன்னே, சார் இதெல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாக கேட்குறான். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும்ண்டு. அப்படி இருக்கக்கூடாது. காலை உணவு இது மட்டும்தான். பசிக்குமே, பசித்தால் நம் உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம். 11 மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்கில் ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சென்று, வாழைப்பழம் வேண்டாம், சர்க்கரை இருக்குது, ரத்த குதிப்பு இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம்,
இல்லை எனக்கு சர்க்கரை ரத்த கொதிப்புலாம் இல்லையா, வாழைப்பழம் சாப்பிடுங்க, நல்ல நேந்திரன் வாழை, செவ்வாழை, பச்சை வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம் அதை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம், கொய்யாப்பழமோ ஆப்பிளோ ஏதாவது ஒரு பழத்துண்டுகளை எடுத்துக்கொள்ளணும். மதிய உணவு அப்படிங்கும்போது சோறு குறைவாக இருக்கட்டும். அந்த குறைவாக எடுக்கக்கூடிய சோறும் ஒன்று நல்ல சிகப்பரிசி, நல்ல மாப்பிள்ளை சம்பா, இல்லை கருப்பு கவுனி அரிசி. எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனியை சொல்கிறோன்னா அதனுடைய நிறம், அந்த நிறம் அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த நிறமி சத்து, அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைகோபீன், அந்த கருமை நிறம் உள்ள அந்த கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும். இன்னைக்கு பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் யூனிவர்சிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த திண்டுக்கல்னுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம். உண்மையிலேயே திராட்சையில் மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான். ஏன்னா திராட்சையினுடைய விதை, திராட்சை மேலே இருக்கிற தொலி, அதில் இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் எதிர்க்கக்கூடியது. அந்த தொலியிலையும் அந்த விதையிலையும் இருக்குது. நம்ம அதை தூக்கி தூர போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா, அது க்ரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ், பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்னு அந்த ஹைப்ரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போகிறோம். நான் பல நேரம் பார்ப்பேன், இந்த திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் வெறும் 60 ரூபா தான் விலை, அதுக்கு 100 ரூபா. ஒரு குப்பையை 120 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதை கீழே தூக்கி வச்சுருவாங்க, மேலேயே அடுக்கி வைக்க மாட்டோம், கீழே வைத்திருப்பார்கள் பழக்கடைகளில். உண்மையில் நம்ம மாற வேண்டும் நண்பர்களே. நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், மரபை பற்றி பேசுகிறோம், மரபை பற்றி படிக்கிறோம். நம்மாழ்வார் ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது. இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது. ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது? ஏன் நெல்லிக்காய் வீட்டில் பழத்துக்கு வாங்கிட்டு போகிறோம்? அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்ல ஒரு கூட நிறையா, ஒரு பெரிய பை நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன். பழம் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா, நெல்லிக்காய் வாங்கிட்டு போவோம். அந்த வீட்டில் அவங்க கேட்குறது, நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்துருக்காங்க, இதுக்கு ஊறுகாய் போட வேணும். அவங்களுக்கு நெல்லிக்காய்னா ஊறுகாயை தவிர வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நெல்லிக்காய் சாறை குடிக்கலாம், நெல்லிக்காய் சவைச்சு சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்கிற பாபரும் துரோகம். அது நெல்லிக்காயினுடைய அத்தனை சத்துக்களை இழந்து கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு விட்டுரும். நண்பர்களே, நம்முடைய மதிய உணவில் குறைவான சோறு, அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிகப்பு அரிசியோ வரகரிசி சோறோ, ஒளவை பாடிய விஷயம், வரகரிசியும் வழுதனங்காயும் முறமரவென புளித்த தயிரும் தா அப்படின்னு தனிப்பாடலை சொல்லியிருக்காங்க. அவ்வளவு முக்கியமானது வரகரிசி சோறு. ஏன் வரகரிசினா அது அகைன் லோ கிளைசிமிக், கொஞ்சம் ஹை புரோட்டீன் உள்ளது. அப்படி வச்சுப்போம். நிறைய காய்கறிகள் இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக கீரை இருக்கட்டும். நிறைய காய்கறி, கீரை, புலால் சாப்பிடும் பொழுது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும். முதல்ல மீன், அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் கோழி. கோழின்னு வரும்போது முதல் தேர்வாக கருப்பு கோழி இருக்கட்டும். நல்ல கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க, காங்கேயத்திலேருந்து வரக்கூடிய, அதை பயன்படுத்தலாம். உணவில் மிக மிக அக்கறையாக இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அடுத்த டிரான்ஸ்ஃபர். ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம். நம்ம அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, எனக்கு வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு பயன்பாடு. இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். 6:30 மணி 7 மணிக்கு மேலே பசித்தால் ஒரு துண்டு பழம், ஒரு கொய்யா பழமோ இதுவும், அதுக்கப்புறம் பசிக்காது. அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது. உலகமே இன்னைக்கு போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். காலையில் 9:30 ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5:30 ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இதைத்தான் நம் சமூகம், தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆய்ந்து அறிந்து சொல்கிறாங்க, சர்க்கரை கட்டுப்படணுமா, புற்றுநோய் வரக்கூடாதா, இரத்த குதிப்பு குறையணுமா. இரத்த குதிப்பு நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இந்தியா B7 அந்த ஆர்டிக்கிள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா 30% மேலே சைலண்ட் ஹைப்பர்டென்சிவாக இருக்காங்க. நான் தெரியாது, நமக்கு ரத்த குதிப்பு இருக்கான்னு நம்ம போய் மருத்துவரை பார்த்தா தான் தெரியும். மருத்துவரை பார்த்தா கூட நாங்கள் இருக்குன்னு சொன்னால் உடனே சார் இது ஒயிட் கோட் பிபி சார், உங்களை பார்த்தாலே வந்துடுது அப்படிங்கிறான். நம்ம என்ன பூத மாதிரியாக இருக்கோம் பார்த்தா வர்றதுக்கு? வராது. ஆனால் அவர்களே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது. உங்களை பார்த்தா தான் படபடப்பாயிருது இல்லை, அதனால் தினம் தான் வீட்டில் படபடப்பாக எத்தனை நேரத்தில் இருக்கீங்க, எப்போ யாரோ செய்து தன்னை ஏமாற்றிக்கொள், தனக்கு பிபி இருக்குன்னு சொல்வதை ஒரு ஸ்டிக்மாவா அப்படி நினைக்கிறவங்க தான் அதில் மாட்டிக்கிறாங்க. இரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது, உயர்ந்தே இருக்கும்போது மெல்ல 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 குட்டி குட்டியாக இரத்த நாளத்தை அது ஒரு அலட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜுங்கிறான். இப்போ கிட்னி எடுத்தோம்னா கோடிக்கணக்கான நாளங்கள் இருக்குது. அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அது வெளியே தெரியும் போது 80% அது இழந்துடும். உங்களுக்கு கிரியாட்டினின் 1.2 1.3ன்னு வரும்போது அங்கே கிட்டத்தட்ட 60% மேலே காலி. சார் இப்போ தான் சார் லேசாக 1 கூடி இருக்குன்னு வெளியே நம்ம சொல்லுவோம். ஆனால் 60% கீழே டேமேஜ் ஆன அப்புறம் தெரிய வரும்.
அப்போ தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையும் இரத்த கொதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். நிறைய தீர்வுகள் நம் கண் முன்னாடியே இருக்குது. இந்த உணவு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களே, கம்யூனிகபிளோ நான் கம்யூனிகபிளோ அக்கறை நம்ம அடுப்பங்கரையிலிருந்து துவங்கட்டும். நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். ஒரு சின்ன அக்கறை. நான் இதில் இன்றைக்கி இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்கிறேன், கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஓமத்தூள் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறேன், சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிட்றேன். இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டா வரணும்? எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது. சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தொலியை மட்டும் லேசாக ஊதிடுங்க. அதை போட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சிதைச்சிட்டிங்கன்னா பல சத்து போயிடும். சிறிய வெங்காயத்தினுடைய தொலியோடு சேர்த்து வேக வைக்கலாம், தப்பு இல்லை. எந்த அளவுக்கு மேல் தோலில் தான் அதில் ஃபினாலிக் காம்பவுண்ட் நிறைய இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும். தயிர் பச்சடினா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம். நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம். கிடையாது, சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 மடங்கு ஃபீனால்ஸ் காம்பவுண்டு சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் சிறிய வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது? வெந்தயம், கரையிற நார் கரையாத நார் ரெண்டும் அதிகமாக, சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமாக இருக்கிறது வெந்தயம். அப்போ வெந்தய ஊற வச்சு எடுப்பீங்களா, பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா, ஏதோ ஒரு வகையில் தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சீரகத்தண்டி, கருஞ்சீரகத்தை பற்றி இஸ்லாத்தில் பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க. மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் அப்படி, அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம். அப்போ அந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் இன்றைக்கி பல நிறுவனங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் தைமோகுயினோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிட்டு போல, அறிவியல் ஆய்வுகளில் அந்த தைமோகுயினோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது, குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரிபிள்-நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸில் அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் அது மருந்தாக வரும். அந்த தைமோகைனோன்லேருந்து பிரித்து அதிலிருந்து ஃப்ராக்ஷனலைஸ் பண்ணி ஒரு சின்ன ஆயில் ட்ராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை 1000 ரூபாய் 2000 ரூபான்னு வரும். அப்போ வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற ஒரு உணவு அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம். நண்பர்களே, நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில், நம் சமையல் பட்டியில், நம் மூதாதையர் சொல்லி சென்ற அறிவில் அதில் தான் இருக்குது. சிறிய மெனக்கடலும் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும். அதற்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறுவயதிலிருந்தே நான் எடுத்துக்கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களிலிருந்தும் வெளிப்படுவதற்கான ஒரே வழி. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அநேகமாக இந்த உரையில் அத்தனையிலும் நான் சொல்லி முடிக்கிறது. இன்றைக்கும் பெரிய அளவில் பேசப்படாமல் மீண்டும் மீண்டும் பெரு நோயாக உருவாகி கொண்டு வருவது மது வெறி நோய். குடிக்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் போதெல்லாம் வேதனையாக இருக்குது. இவ்வளோ லட்சம் கோடி இதில் கிடைக்குது, இவ்வளோ மது அருந்துறாங்க, இவ்வளோ மது வர தினசரி குடிப்பவங்க இப்படி ஆயிருக்காங்க நினைத்தால் வேதனையாக இருக்குது. மது ஒருபோதும் உடலுக்கு நலமை செய்கிறதில்லை. சில பேர்லாம் சொல்லுவாங்க கொஞ்சமாக குடித்தா நல்லது, கொஞ்சமாக குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காருமா. அந்த டாக்டருக்கு யாரோ ஊற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். யார் எந்த ஒரு அறிவு எந்த ஒரு ஆய்வும் அப்படி சொல்லலை. சமீபத்தில் வந்த WHO அகெயின் தரவுகள்லேருந்தே சொல்கிறேன், நியூ மெடிக்கல் ஜேர்னல் நினைக்கிறேன், சமீபத்திய ஆய்வு கூட சொல்லியிருக்கான். 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்கான். த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் கிடையாது, முதல் துளியிலிருந்தே உன் பிரச்சனை. உனக்கு உன்னுடைய ஹெப்பாட்டிக் செல்ஸில் அந்த தகவமைப்பு இருந்தால் அந்த மது உன்னை கொல்லும், உனக்கு அந்த ஈரல் சுருக்கு நோயை தரும் என்று மறுபடி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வணிகம் அதை எப்படியாவது உள்ளே தள்ளி கொண்டே இருக்கிறது. சாம்பார், ரசம், ஷாம்பெயின், ஒயின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை மறுபடி வணிகம் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.